ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாட்களுக்கு பின்பதாக இந்த மெய்ப்பனின் சத்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவாராக. நாம் இன்றைக்கு ஒரு பகுதியை தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார், தேவனே, என் ஆத்துமா கலங்குகிறது. ஆகையால் நான் எர்மோன் தேசத்தை, யோர்தான் தேசத்தையும் எர்மோன் மலைகளையும் சிறு மலைகளையும் நினைக்கிறேன். ஏன்? தாவீது கலக்கத்தின் நேரத்தில், தன்னுடைய பிரச்சனை நேரத்தில், தன் வியாதி, தன்னுடைய போராட்ட நேரத்தில், தன்னுடைய இருதயம் கலங்கியிருக்கிற நேரத்தில் ஏன் யோர்தான் தேசத்தையும் எர்மோன் மலைகளையும் சிறு மலைகளையும் ஏன் நினைக்கிறார்? இன்றைக்கு நமக்கு நிழலின் அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும். எப்பொழுது நிழலா எப்போதும் கூலா இருந்தால் நமக்கு வெயிலின் அருமை தெரியாது. நீங்கள் இடையில இந்த நியூசிலாந்து நியூஸ் ஒன்று பார்த்தேன். நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் ஒரு கூலிங்கான ஏரியா. அங்கெல்லாம் வெயில் பார்க்கறது அருமை. என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடித்த உடனே காரை விட்டுட்டு ரோட்லேயே உட்காந்துக்கிட்டார். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வெயில் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் இங்கே வெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஊட்டி போனால், கொடைக்கானல் போனால், அல்லது குளுமணாலி போனால், அல்லது குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க அதில் உக்காந்துக்குவாங்க. அதே போல் தாவீது தன் கலக்கத்தின் நேரத்தில், தன்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு போராட்டத்தில் அவர் இருக்கிறாரு. அந்த போராட்ட நேரத்தில் அவர் சொல்லுகிறார், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து நம்ம நினைக்கிறேன். ஏன் அந்த பொசிஷனுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பு தேவனுடைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அப்போ அவருடைய இருதயம் கலங்கி போயிருக்குது, துக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் தான் அவர் எர்மோன் மலைகளையும் யோர்தானுடைய தேசத்தையும் சிறுமலை நினைக்கிறார். அப்போதான் யோசிச்சேன் நான், இது ஏன் இப்படி யோசிக்கிறாருன்னு போது சங்கீதத்தின் புஸ்தகம் 133:3 சொல்லுகிறது, எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கோப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் குறிக்கிறது. அப்போ யோர்தான் மலை என்பது தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். எர்மோன் மலை என்பது தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். அந்த மலைகள் இருக்கிற தேவ பிரசன்னத்தை, அங்கே இருந்து துதிக்கிறதை, அந்த உன்னத அனுபவத்தில் வாழ்கிறதை தாவீது பெரிதாய் நினைக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் பிரச்சனையில், உங்கள் பலவீனப்பட்ட காலங்களில், உங்கள் வியாதியில், உங்கள் போராட்டங்களில், உங்கள் நெருக்கத்தில் சோர்ந்து போய் நீங்கள் குன்றி போயிடாதீங்க. நீதிமொழிகள் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே உங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவ பிரசன்னத்திற்குள்ள தேவ பிரசன்னத்திற்குள் வாழ நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தை நினைத்து ஏங்குங்கள். தேவனுடைய அபிஷேக தைலத்திற்காக ஏங்குங்கள். தேவ சமூகத்திற்காக நீங்கள் ஏங்கும் போது அந்த தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தையும் போராட்டத்தையும் பலவீனத்தையும் இழப்புகளையும் நஷ்டத்தை எல்லாம் மாற்றிவிடும். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. இயேசு உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். நீங்கள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துருங்க, அவருடைய மகிமைக்குள்ளே வந்துருங்க. அங்கே ஆசீர்வாதம் ஜீவன் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய கலக்கத்தின் காலங்களில், எங்கள் இடுக்கமான காலங்களில், எங்கள் வியாதி படுக்கையின் காலங்களில், எங்கள் துக்கமான காலங்களில் நாங்கள் உம்மை நினைக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை கைவிடுகிறதில்லை. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த தேவ பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளே நீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய தொழிலை நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்புகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதோ காலேஜுக்கு போகிற, ஆண்டவர் ஸ்கூலுக்கு திரும்புகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறேன். தேவரீர் கைவிடாதிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.